ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். கேள்வி இப்ப என்னன்னா, இப்ப வரைக்கும் நம்ம பார்த்ததுல கோவிந்த நாமம் ரட்சிக்கிறதுங்கிறத பார்த்தோம். அந்த கோவிந்த நாமத்தை கொண்டுதான் திரௌபதிக்கு புடவை சிறந்தது. அப்போ அந்த கோவிந்த நாமம் ரட்சித்ததுங்கிறத நம்ம பார்த்தோம். அதை அடிப்படையா கொண்டு வியாக்கியானத்துல எப்படி காட்டுறாருன்னா, கோவிந்த நாமமே ரட்சிக்கும்னு சொன்னா நாராயண நாமம் கண்டிப்பா ரட்சிக்கும்ங்கிறது தன்னிடையே தெரியும். அதனால இதுல இந்த எம்பெருமானுடைய இந்த திருநாமம் நாராயணங்கிற நாமம் நமக்கு ரட்சணமா இருக்கும் அப்படிங்கிறது எந்த சந்தேகம் இல்லைங்கிறது காட்டுறார். அது மேலதானே நாம இந்த நாராயணங்கிற நாமத்தினுடைய விளக்கங்கள் பார்க்க போறோம். இப்ப நாம எப்படி புரிஞ்சுக்கிறதுங்கிறதுன கேள்வி இப்போ. ஆமா சுவாமி. இப்ப இதுல என்னன்னா, இது அவ எப்படி பூர்வாச்சாரியர்கள் இதுக்கு விளக்கம் சொல்லியிருக்கான்னா, ஒரு தர்க்க ரீதியா தான் சொல்லியிருக்கா. ஏன்னா முதல்லயே அவ்வியாபக மந்திரங்கள் வியாபக மந்திரங்கள்னு பிரிச்சு அதுல வியாபக மந்திரங்கள் அவ்வியாபக மந்திரங்களை விட உயர்ந்தது அப்படிங்கிறத ஸ்தாபிச்சுட்டான். ஏன்னா அவ்வியாபக மந்திரங்கள்ங்கிறது எம்பெருமானுடைய ஒரு செயல்களையோ குணங்களையோ அதைத்தான் காட்டுறது. ஆனா வியாபக மந்திரம்ங்கிறது அவனுடைய அந்தர்யாமித்துவம், அவன் வியாபித்து இருக்கக்கூடியதை காட்டுறது அப்படிங்கறத அவ நிரூபிச்சிருக்கா. அப்படி நிரூபிச்சதுனால என்ன தெரியுது நமக்கு, இந்த அந்தர்யாமித்துவம்ங்கிறதே, அதாவது சர்வ வியாபகனா இருக்கிறதுங்கிறது சர்வேஸ்வரத்துவத்துக்கு முக்கியமான ஒரு அடையாளமா இருக்கு. ஏன்னா பகவான் தான் எல்லா இடத்துலயும் வியாபித்திருக்கான். அவன் வியாபித்திருக்கிறதுனால தான் எல்லா விஷயங்களையும் அவன் சுலபமாக கட்டுப்படுத்த முடியாது. இப்போ ஏதோ ஒரு விஷயத்த நம்ம கட்டுப்படுத்தணும்னா அதுக்குள்ள இருந்தா தானே நம்ம கட்டுப்படுத்த முடியும். வெளியில இருந்தா அதை கட்டுப்படுத்துறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம். அப்போ இந்த உள் புகுந்து இருக்கக்கூடிய வியாபித்து இருக்கக்கூடிய தன்மை சர்வேஸ்வரனாக இருந்து, சர்வேஸ்வரனாலே ஈஸ்வரனாலே எல்லாரையும் நியமிப்பவன் அர்த்தம். ஆக இந்த நியமிக்கிறதுக்கே எது முக்கியமா உபயோகப்படுறது, எது காரணமா இருக்குன்னா இந்த வியாபகத்தன்மை தான் காரணமா இருக்குங்கிறது காட்டு. அதனால இந்த வியாபகத்தன்மையை காட்டக்கூடிய மந்திரங்கள், அந்த திருநாமங்கள் உயர்ந்தவை அப்படிங்கிறத ஏற்கனவே நிரூபிச்சுட்டார். அப்படி நிரூபிச்சதை வச்சுதான் இப்ப சொல்றார். கோவிந்த நாமமே நம்ம ரட்சிக்கும்னா, கோவிந்த நாமம்ங்கிறது அதாவது எம்பெருமானுடைய திருநாமங்கள்ல உயர்ந்தது தாழ்ந்ததுங்கிறது இல்ல, அது எந்த விஷயத்துல நோக்கா இருக்கு, எந்த தன்மையை வெளியிடுவதுங்கிறது தான் இங்க பார்க்கிறோம். அப்படி பார்க்கும்பொழுது கோவிந்தன்கிற அந்த திருநாமம் ஒரு பசுக்களுக்கு ஆனந்தத்தை கொடுப்பவன், பூமிக்கு ஆனந்தத்தை கொடுப்பவன் அப்படிங்கிறது தான் காட்டுறது. அந்த திருநாமமே எல்லாரையும் ரட்சிக்கும் அப்படிங்கும் பொழுது எல்லாரையும் எல்லா இடத்திலும் வியாபித்திருந்து கொண்டு எல்லாரையும் நியமிப்பவனாக இருப்பவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நாராயண நாமம் கண்டிப்பா நம்மை காப்பாற்றுங்கிறதுல சந்தேகம் இல்லையே அப்படிங்கிறதா இங்க காட்டப்படுது. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். கோயில் KOYIL என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம். எங்கள் வலைத்தளம் koil.org KOYIL.org